வந்தாரு வண்டியில் வந்தாரு. பார்த்துட்டு வந்தல தம்பி உமாபதியோடைய அண்ணன். சித்தப்பா பிள்ளைங்க அவர் சித்தப்பா நான் சரி. நீங்கள் தான் மற்றவங்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீமான் பேர் வச்சுக்கிறாருல, அது வாழ்க்கையில் சீமானாவே நடத்துவார். கவலைப்படாதீங்கன்னா இன்னைக்கு தனித்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த இருக்கா கடந்து வர இருக்கிற மத்தியில் அவர் டிஎம்கேக்காரன் தான். ஆனால் இருந்தாலும் அவருடைய கொள்கை அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த வாட்டி சீமான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துவீங்களா? கண்டிப்பா செய்வோம். உங்களை நம்பி தான் போறோம் நாங்க. வாக்கு கண்டிப்பா செய்வோம், கவலைப்படாதீங்க. நன்றி நன்றி. சொல்லலாம், நீ தானே ஏதாவது சொல்ல வேணுமணியா வேணும்னு சொல்லு, இல்லைனா வேண்டான்னு சொல்லலாம். நம்ம அதெல்லாம் எனக்கு சொல்லணும்ப்பா. நம்ம பிடிக்கலாம், பேசுகிறதும் பிடிக்கணும்னா பார்த்தா நம்ம எந்த கட்சி நம்மளுக்கு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் கட்சி நிறைய கட்சி இருக்குது. எந்த கட்சி சிறந்த கட்சி, தலை சிறந்த இப்போ இந்த நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம அதிமுக திமுக வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்களா? வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு இப்போ வேற வாய்ப்பு இல்லை, கூட்டணி கட்சியாகவும் நிற்கிறாங்க. 2 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 3வது உங்களுக்கு நம்பிக்கையாக 15 வருஷமாக களத்தில் நிற்கிறோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி வைக்காமல் உங்களை நம்பி எந்த ஒரு இது வந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கூட நிற்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோம். மாற்றோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரோம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். 19 வந்து கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மானஸ்தனை கொண்டு இடையில இறக்கி விட்டாங்களா? இப்ப திரும்ப திரைக்கவர்ச்சி, அதாவது 26ல நாம் திராவிடத்துக்கு ஒரு மாற்று கருத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 26லயும் உங்களுக்கு ஒரு இடைச்சேர்க்கல் வருது. திரைக்கவர்ச்சியை கொண்டு எப்போல்லாம் தமிழனுக்கு ஒரு அரசியல் மேலே எழும்பி வருதோ அப்போல்லாம் ஒரு திரைக்கவர்ச்சி கொண்டு இது பண்ணிட்டப்பா, நான் 10 படம் நடிக்கிற காசை நானே தந்துடுறேன்ப்பா, நீ ஒரு கட்சி தொடங்குப்பா, இந்த வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் ராஜ்யசபா சீட்டே தரேன்ப்பா, வா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லாட்ரி சீட் அதிபர் யார்? திமுகவுக்கு 600 கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்த ஒரு லாட்ரி சீட் அதிபர் இந்த பக்கம் புதுச்சேரி பார் ஓனர். இவங்க எல்லாம் மாரியாத்தா கோயிலில் நேர்ந்துட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு. மாற்றங்கிறது உண்மையான மாற்றம் யாருன்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு இடம் கொடுத்து தேர்தலில் நிற்கிறோம். இப்போ 26லயும் தனித்தே தான் தேர்தலில் நிற்கிறோம். உங்களுக்கு உண்மையாக அந்த மண்ணுக்கான போராட்டங்கள்ல யார் நிற்கிறான்னு பாருங்க. அதிகாரத்தை தாங்க, நாங்கள் அதிகாரத்தை தந்தாதானே இது மரியாதை. அதனால அந்த மரியாதை இந்த விவசாய சின்னத்துக்கு ஒன்று போட்டு விடுங்க. இதுதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு 19 விளக்கத்தை எதுக்கு சொன்னேன். திராவிடம் எப்பவுமே ஒரு இடைச்சொற்களை கொண்டு சொல்லுங்க. நீங்க போட்டதுனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்ன நிரந்தர சின்னம் வந்திருக்குது. சட்டசமன்றத்துக்கு போறது வரைக்கும் வாக்கு செலுத்துங்க. அது ஒரு 5 வருஷம் அதிகாரத்தை தாங்க. சரியா பண்ணலைன்னா மாத்திடுங்க. புதுசா வரவங்க வரட்டும், ஒரு 10 வருஷம் இதே மாதிரி எங்களை மாதிரி வேலை செய்ய விடுங்க. மக்களுக்கு நிக்கிறாங்களா பாருங்க, இல்ல ஒரே தேர்தலில் ஓடி போறாங்களான்னு பாருங்க. விவசாயம் கண்டிப்பா பண்ணுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காவது நம்ம அடுத்த பேர பிள்ளைங்களோ நம்ம பசங்களோ நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல ஒரு நல்ல இருக்கிறதுக்கு வீடு, அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இந்த சின்னத்தில் ஒரு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம். நீங்கள் விவசாயம் செஞ்சுருப்பீங்க, விவசாயம் இப்போ செய்ய முடியலை, செய்யறதுக்கான நிலமும் இல்லை. எல்லா இடத்தையும் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி பெரிய பெரிய நம்ம ஏழை மக்கள் வீடு கட்டினா பரவாயில்ல, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விடுறான். அது விவசாய நிலத்தையும் அடிச்சுட்டான், ஏரியிலையும் போயிட்டு கிடச்சிட்டான். குடிக்கவும் தண்ணி இல்லை. இங்கே வந்த பிறகு தான் சொன்னாங்க குடிக்கிற தண்ணி கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதெல்லாம் செய்து தான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் நம்ம ஒரு எம்எல்ஏ உருவாக்குறோம், ஒரு எம்பி, முதலமைச்சர். இதுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலரு, வார்டு மெம்பரு எல்லாருமே மக்களுக்காக வேலை செய்கிறவங்க தான். ஆனால் திட்டமிட்டு இவங்க எல்லாம் எந்த நோக்கத்துக்காக யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. நீ உழைச்சாதான் நம்ம கையில் காசு அப்படின்ற நிலைமையை தான் நம்ம தள்ளி வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஓடி வேலை செய்யவே இருக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என் குடும்பம் நடுத்தரில் தான் நிற்குது. இதையெல்லாம் காப்பாற்றுதாம ஒரு அரசு இருக்கணும். நம்ம அதுக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆனால் அவங்க நம்ம ஓட்டை வாங்கி நம்மளை ஏமாத்திடுறாங்க. இந்தாங்க 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நினைச்சிடறோம், கொடுத்துட்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நம்ம பல ஆயிரம் கோடி அவன் நம்ம கிட்ட சொல்கிறான். பால் விலை ஏற்றிட்டான். மற்ற இந்த ஃபீஸ் கட்டினா நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு 50,000 1 லட்சம் ஆகுது. அதுலேயே ஏற்றிட்டான். எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு 1 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய் நம்ம பாக்கெட்டில் தெரியாமல் எடுக்கிறான்.
திருடுறான். நம்ம திரும்ப திரும்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு பரவாயில்ல அப்படின்னு அவருக்கு ஓட்டு போடுறோம். அது உண்மை இல்லைம்மா. நமக்கு தேவையான சொத்து, நமக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாத்தையும் அவன் மறைமுகமாக அவன் திருடி எடுத்துட்டு போயிடுறான். அதுதான் சொல்றேன், மக்கள், நான் பொதுவாக இருக்கிற மக்களோட மனநிலை சொல்றேன். நீங்க அதான் பாருங்களேன், நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கலாம், நம்ம குடும்பத்துல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காசு இருந்துச்சு. இப்போ ஒண்ணுமே கிடையாது. நீங்க வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பணத்தை அப்படியே திருப்பி நாற்று நடுறதுக்கு, மருந்து போடுறதுக்கு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு வெறுங்கையோட தான் வீடு வரணும். அப்படிதான் ஆக்கி வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் மாத்தணும்னா இந்த விவசாய சின்னத்துல ஒரு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நமக்கு எதிர்காலம் மாறும். ரொம்ப நன்றிம்மா. பிள்ளைங்க அதுதான் எங்க அப்பா அப்படிதான் வச்சுருக்கிறாரு. எங்க அப்பா அரப்பாருது 6000 ரூபாய் கொடுத்தாரு அரப்பாறதுக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சி வந்தா, ஆட்சிக்கு வந்தா, இப்போ நீங்க நம்ம விவசாயம் பண்ணி நெல் அறுத்துட்டு போயிட்டு அவன் வந்து ஒரு விலை சொல்றான் இல்லையா, அது சொல்லக்கூடாது. விவசாயிகள் விலையை நிர்ணயிக்கணும். ஒரு தீப்பெட்டி தயாரிக்கிறவனுக்கு நம்ம விலை சொல்லி வாங்குறோமா, இல்லை அவன் வைக்கிற விலைக்கு நம்ம கொடுத்து வாங்கிட்டு வரோமா? ஆனா விவசாயி மட்டும் தக்காளி விலைய வச்சாலும் சரி, 1 ரூபாய்க்கு விலை போனாலும் அவன் போட்டு கை நட்டத்துக்கு சந்தையில போட்டு வரணும். நெல்லுனாலும் சரி, கரும்புனாலும் சரி, விவசாயி மட்டும் ஏன் தான் விளைவிச்ச பொருளுக்கு விலை வைக்க முடியல? இதுதான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து நெல்லா, கரும்பா, தக்காளியா, வெள்ளைக்காவா, வெண்டைக்காயா, வெள்ளரிக்காவா, எது அவங்க விளைய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து விவசாய பொருட்களுக்கான அந்த ஒரு குழுவை உருவாக்கி அவங்க வந்து விலையை நிர்ணயிப்பாங்க. அதே போல இந்த சாராயமா, சாராயம் வீட்டுக்கு வீட்டு எத்தனை பேர் சாராயம் குடிச்சு இதாகிட்டாங்க அந்த பிராந்தி கடையில போய். வெளியில நான் சொல்றது நம்ம வீட்டுல சொல்லல. பொண்ணும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. என் வீட்டுக்காரங்க முத கட்டினவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, அவங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டோம். நான் இப்போ விவசாயம் பார்க்கறதுனால எனக்கு லாபம் கிடையாது. 9000 ஆச்சு இப்போ தையல் வண்டி கொடுத்து. நான் நடு நட்டு ஆளுங்க 350 ரூபாய் சம்பளம் சோறு ஆக்கி போட்டு கொடுத்தும் எனக்கு பலம் கிடையாது. இப்போ இருக்குது அந்த 2 ஏக்கரை தான். விவசாயத்துக்கு முக்கியம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த திருக்கழுகுன்றம் வட்டாரம் இருக்குதுன்னா இங்க வந்து ஒரு தொழிற்சாலை வச்சிருவோம். நெல் அதிகமா கிடைக்குதா, நெல் அரிசியாக்கி அரசாங்கமே விற்கும். இல்ல ரேஷன் கடைக்கு தரமான அரிசியா அரசாங்கமே எடுத்துக்கும். இங்க வந்து என்னன்னா, நெல்லை வாங்கி மலையில போடுறானுங்க, குடோன்ல வந்து மலையில நனைஞ்சு குறுக்கு போகுது. அப்படி இருக்காது. பிராந்திய பாருங்க, சாராயம் குவார்டர் பீர் எல்லாம் வந்து ஏசி போட்ட ரூம்ல வைக்கிறான். ஆனா நெல்லை வந்து மானாவாரியா கொட்டி விடுறான். அப்போ இவன் விவசாயிக்கு மேல அக்கறை உள்ளவனா இவன்? அதனால விவசாயிக்கு மேல அக்கறை உள்ள ஒரு கட்சி, ஊழல் லஞ்சம் இல்லாம நீங்க நெல்லை கொண்டு போனாலும் அங்க கமிஷன் கேட்பான். இதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது. நெல்லு கொண்டு போனா கமிஷன் கேட்கறானா இல்லையா? கமிஷன் வாங்கிட்டு தானே உங்களுக்கு நெல் இது பண்றான். எங்க போனாலும் ஊழல். இந்த ஊழல் கட்சிகளை துரத்துறதுக்காவது உங்க பிள்ளைங்க நாங்க இருக்கிறோம். சின்ன சின்ன வயசுலயே பிள்ளைங்களுடைய தாலியா இருக்கிறானுங்க. அதை மூடணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும். எவன் சாராயம் கடை வச்சு நடத்துறானு அவனுக்கே ஏன் ஓட்டு போடுறீங்க? அது யாரு விக்கிறதுனா, நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல அவன் தான் விக்கிறான். ஆமா, ரெட்டையில சூரியனுக்கு போட்டீங்கல்ல. இப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, ஸ்டாலின் கட்சியில இருக்கிறவங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க, தயாரிக்கிற சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. திரும்ப அவரு தப்புன்றான்னு எடப்பாடி ஓட்டு போட்டீங்கன்னா, எடப்பாடி கட்சியில இருக்கிறவங்களும் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் சாராயத்தை காய்ச்சி டாஸ்மாக்கு இது பண்றது, பிராந்தி கடைக்கு அனுப்புறது. நீங்க மாத்தி மாத்தி அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க சாராயத்தை குடிச்சு வண்டி ஓட்டிட்டு போகும்போது வண்டி விழுந்து விபத்தாகுது. இல்ல கல்லீரல் அழுகி கல்லீரல் இதாகி 30 வயசு 40 வயசுல இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னா என்ன வேணும்? இந்த டாஸ்மாக வந்ததான், ஆட்சிக்கு வந்ததான் 3 ஆட்சி வேணும். அது சீமானன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம், அதுக்குதான் நீங்க ஓட்டு போடணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் கரை வேட்டி கட்டிட்டு உங்க கையில ஒரு 500 ரூபாய தந்துட்டு ஓட்டு போடுங்கம்மா, அதுக்கு போடுங்கம்மா, இதுக்கு போடுங்கம்மா நீ சொல்றது எதுக்கு? அவன் இந்த சாராய காசுல லட்சக்கணக்கில் இவன்கிட்ட கொடுத்துருவான். இவன்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்தத உங்கள்கிட்ட 200-300 ரூபா தந்து அதுலயும் ஒரு கமிஷன் அடிச்சிருவான். உங்க ஊர்ல இருக்கிறான் பாருங்க, இந்த கரை வெட்டி கட்டிட்டு இவனுங்களுக்கு தேர்தல் வந்தாலே ஒரு கொண்டாட்டம். அவன் 5 வருஷம் ஊட கொள்ளையடிச்சு
இவன்கிட்ட கொடுப்பான் பங்கு, இவன் அதுல பாதிய பாக்கெட்ல வச்சுட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு ஓட்டு போட்டுருக்க ஏமா நம்ம ஜாதிக்காரமா நம்ம மதத்துக்காரமான்னு சொல்லுவான். அவன் காதை வந்து கடிப்பான். நிக்கிறது யாரு தெரியுமா? எம்எல்ஏ. நம்ம ஜாதிக்காரன், அவனுக்கு போட்டுறாதன்னுவான். ஜாதி ரீதியா அவங்கள தூண்டுவான். இதெல்லாம் விட்டுட்டு நல்ல தமிழர், நம்ம எல்லாம் தமிழர், இது வந்து தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்கணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்.